தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம். ஊரக பகுதியில் 1,00,000 புதிய வீடுகள் 3,500 கோடி செலவில் கட்டப்படும். சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கும் சூழலில் குரல் வாக்கெடுப்பு மற்றும் டிவிஷன் முறை வாக்கெடுப்பு 2 முறையிலும் இந்த தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. நமது தொலைபேசி இணைப்பில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். குரல் வாக்கெடுப்பு டிவிஷன் முறை 2லுமே இந்த தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குமே முன்னர் தெரிந்திருக்கும் கண்டிப்பாக இந்த தீர்மானம் தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று. இருந்தும் நீங்க இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான காரணம் எங்கள் கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இல்லை என்பதை வெளிக்கொணர்வதற்கான ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா? இது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்பந்தப்படுத்துற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட அங்கே தீர்மானம் கொண்டு வந்ததுனால தான் இப்போ எங்கிட்டே இந்த கேள்வி கேட்குறீங்க. அப்போ எங்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது நான் சொல்கிற பதில் இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது போய் சேரும். அப்போ அதுவும் ஒரு வகையில் இந்த ஆட்சி இந்த பேரவைத் தலைவருடைய அந்த செயல்பாடு மோசம் அப்படின்றத கொண்டு போகிறோம் இல்லையா, அதுவும் ஒரு காரணம். அப்போ அங்கே கொண்டு வரலன்னா நீங்கள் இந்த கேள்வி எங்கிட்ட கேட்டிருப்பீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. அப்போ பதில் சொல்றது மூலம் அந்த பதில் நியாயமான பதிலாக இருக்கும்போது மக்கள் கண்டிப்பாக சிந்திப்பாங்க. பொதுவாகவே ஒரு பேரவைத் தலைவர் பொறுத்தவரை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்படணும். அப்படிதான் எங்களுடைய ஆட்சி காலத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்பட்டோம். ஆனால் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் பேரவைத் தலைவர் அவர்கள் ஒரு விருப்பத்தன்மையோடு, அதாவது ஆளுங்கட்சிக்கு மட்டுமே சால்ரா போடுகின்றவராகவும் எதிர்கட்சியினுடைய அந்த குரல் விலையை நெறிப்பவராகத்தான் அவர்கள் செயல்பட்டார்கள். அதுக்கு 89-91 ஆண்டு காலகட்டம் திமுக ஆட்சி நடந்தது. 96-2001 திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. அதே போல் 2006-2011 மோசம். அதுவும் ஆவுடை பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு கடுமையான அளவுக்கு ஒரு சபாநாயகராக எந்த அளவுக்கு ஃபில்தி லாங்குவேஜ் அந்த சீட்ல யூஸ் பண்ணான்றதெல்லாம் நாட்டு மக்கள் மறந்து விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ ஒரு எதிர்கட்சி என்ற அடிப்படையில கருத்துக்கள் சொல்றோம். அந்த கருத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பேசவே விடாம அளவுக்கு ஒரு முழுமையாக ஆளுங்கட்சிக்கு சால்ரா தட்டுறதுக்கு ஆளுங்கட்சிக்கு துதி பாடுறதும், ஒரு டிபேட்ல இருக்க வேண்டிய ஒரு விவாத மேடையில் இருக்க வேண்டியவரெல்லாம் ஸ்பீக்கரா வந்தா இது போன்ற நிலைமை தான். அதனால ஒரு பேசுறதோ ஒளிபரப்புறது இன்னைக்கு கூட பாருங்க, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதை கூட இன்னைக்கு நேரடியாக ஒளிபரப்ப தயக்கீங்க. அதை வெளிப்படையாக ஒளிபரப்ப வேண்டியதானே. அப்ப எதிர்கட்சி தலைவர் பேசினா அதை மைக்கை கட் பண்றது, பேச விடாம பண்றது, ஆரம்ப கட்டத்திலே வெளியேற்றுறது, இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கே ஒவ்வாத செயல், ஜனநாயக விரோத செயல். மக்கள் ஏற்றுக்கொள்ளாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எதுக்கு அனுப்புறாங்க சட்டமன்றத்துக்கு? மக்கள் பிரச்சனைகளை விவாதிப்பதுக்கு தானே. அப்போ விவாதிச்சு நீங்க அதன் பிறகு நீங்க அனுமதி கொடுங்க. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே விவாதிப்பதற்கே இடமில்லைன்னு போனா இது முற்றிலுமாக ஒரு ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கின்ற விஷயமாக தான் இன்றைக்கு பேரவை இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. எனவேதான் இது தீர்மானம் கூட இது இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் நீங்க சொல்றது போல அவங்க மெஜாரிட்டி இருக்கு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா கண்டிப்பா 2026 பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வியுறு நிச்சயம். அது மக்கள் நிச்சயமா அந்த பாடத்தை அந்த தீர்ப்பை திமுக தருவாங்க. ஒரு வக்கீல் நீதிபதி ஆகும்போது எப்படி விருப்ப வெறுப்பு இல்லாம இருக்கிறாரோ அதே போலதான் ஒரு கட்சியின் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதே சட்டமன்ற உறுப்பினர் பேரவைத் தலைவருக்கு அந்த கட்சியால் முன்மொழியப்படும் போது அந்த சீட்ல உட்கார்ந்தாலே லால் வெலிங்டன் கொடுத்த சீட்டு 1921 எவ்வளவோ பேர், நான் கூட பேரவைத் தலைவராக இருந்தேன், விருப்ப வெறுப்பு இல்லாம எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுத்தேன். அது எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு பேரவையை நான் நடத்தணும்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிலாம் இல்லாம ஒரு சார்பு தன்மையோட ஒரு பயாஸ்ட் மேனர்ல நடத்துறதுன்றது ஒரு ஜனநாயகத்துடைய குரல் வலை தான். எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா இது அவங்க பொறுத்தவரை மெஜாரிட்டி வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா மக்கள் மத்தியில இது போய் இப்போ நாங்க எங்களை போல என்ன போல தலைமைகள் நிர்வாகி எத்தனை பேர் பேட்டி காணுவாங்க, அவங்க எல்லாம் சொல்லும் போது நிச்சயமா இந்த ஆட்சியினுடைய இந்த செயல்பாடு, சட்டப்பேரவையுடைய செயல்பாடு நிச்சயமா எந்த அளவுக்கு ஒரு கொடுமை என்பது மக்கள் கிட்ட போய் சேரும். நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி. தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம். ஊரக பகுதியில் 1,00,000 புதிய வீடுகள் 3,500 கோடி செலவில் கட்டப்படும்.